வளர்ந்தான்ங்கிறது அதை விட ஆச்சரியம். ஆக பிறவி சத்தியம்ங்கிறத முதல் ஸ்லோகத்தாலே தெரிவிக்கான். ஆனால் இதெல்லாம் பொய்யோன்னு நாம அவநம்பிக்கையோடு இருக்க வேண்டிய தேவையில்லை. நம்ம பிறவி எப்படி உண்மையோ அவன் பிறவி அதை விட உண்மை. இது முதல் ஸ்லோகம். அடுத்த சந்தேகம் வந்தது, அஜஹத் ஸ்வஸ்வபாவதா, அஜஹத் ஸ்வஸ்வபாவதா, அப்படி பிறக்குங்கால் சில சிரமங்கள்லாம் கண்டிப்பா வரும். பெருமான் இருக்கிற ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து தானே கீழே வந்து பிறக்கணும். இப்ப அவதரணம், அவதரணம்னா இறங்குறான்னு அர்த்தம். ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து பூலோகத்துக்கு இறங்குறானே, வசந்த இடத்திலேருந்து தாழ்ந்த இடத்துக்கு போனாலோ, என் உயர்ந்த ஸ்தானத்தை விட்டுட்டு தாழ்ந்த ஸ்தானத்துக்கு போனாலோ சில விஷயத்தை நான் கொடுத்தே ஆகணும். என்னால அதே நிலைமையில இருந்துடவே முடியாது. சிலத்தை பறி கொடுத்தாத்தான் என்னால கீழ் இடத்துக்கே போக முடியும். நாம பெரிய பங்களால இருக்கோம், பெரிய மாட மாளிகை கூட கோபுரம், அங்கதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ரொம்ப வருஷமா. அது திடீர்னு வெள்ளை அடிக்கணும், நிறைய பழுது பார்க்கணும், ஒன்னும் சரியா இல்லைன்னு நான் அங்கேயே இருந்திருந்தேன்னா எனக்கு கட்டமா போடும். அதனால ஒரு பக்கத்துல சின்ன வீடா பார்த்துட்டு அங்க வாடகை கொடுத்துட்டு போய் அந்த இடத்துல இருந்தேன். எம் மாளிகைகளை எதிர்பார்த்த எல்லா சௌகரியத்தையும் கண்டிப்பா நான் அந்த இடத்துல எதிர்பார்க்க முடியாது. ஒரு 3 மாசமோ 4 மாசமோ இருந்துட்டு இது சரியான உடனே திரும்பி வந்துருவேன். அப்போ எனக்கு இருக்கிற இயற்கையா என்னென்ன நித்தியப்படி பண்ணிட்டு இருப்பேனோ விடாம அதெல்லாத்தையும் நான் கொஞ்சம் மாத்தின்னு தான் ஆகணும். என் சௌகரியத்தெல்லாம் அந்த இடத்துல நான் பண்ண முடியாது. ஏதோ ஒண்ணு நான் அத்துக்காக கொடுத்துடுறேனோ இல்லையோ, அதே போல பகவானும் அங்க இருக்கிறவன் கீழே வந்து பிறக்கிறான்னு சொன்னா, ஒருவேளை தம் பெருமகள்லாம் குறைச்சிண்டு வந்து பிறக்கிறானோ, அவனுக்கு அங்க பெருமை என்ன? ஸ்ரீயப்பதித்வம், ஆதிசேஷ பரியங்கத்துவம், கருடவாகனத்துவம், அபகத பாப்மத்துவம், இந்த மாதிரி பெருமகள்லாம் பகவானுக்கு ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கும் இல்லையோ, அங்கேருந்து கீழே வந்து பிறக்கிறார்னா ஒருவேளை தம் பெருமகள்லாம் குறைச்சிண்டு வந்து பிறக்கிறார் போல் இருக்கு. பகவானுக்கு இருக்கிற பெருமை அடுத்த நிலையில கிடையாதுன்னா 5 பிரகாரம் எம்பெருமானுக்கு: ஸ்ரீவைகுண்டம், திருப்பார்க்கடல், அவதாரங்கள், உள்ளுக்குள்ள சேவை சாதிக்கிற அந்தர்யாமி, அர்ச்சாவதாரங்கள், 5 நிலை பகவானுக்கு இருக்கும் இல்லையோ. அடுத்தடுத்த நிலையில குணங்கள் குறைஞ்சுட்டே போகும்னு சந்தேகம் வந்துருத்து அர்ஜுனனுக்கு. என்ன மேலேந்து கீழே இறங்குறான்னு சொன்னாலும் இல்லையோ, இறங்குறதுனாலே எல்லாத்துலயும் இறங்கித்தான் ஆகணும். அதனால ஒருவேளை உன் குணங்களையும் குறைச்சுனுடையோ இது சந்தேகம் வந்து கேட்டா இப்ப அர்ஜுனன். கிடையவே கிடையாது அர்ஜுனா, என் குணங்கள் பெருமகள் குன்றாமல் பிறக்கிறேன். நான் என்ன அவதாரம் எடுத்தாலும், எம்பெருமான் மீனா பிறந்தாலும் சரி, ஆமையா பிறந்தாலும் சரி, பன்றியா பிறந்தாலும் சரி, ஸ்ரீயப்பதி தான். அவ இந்த திருமார்பை விட்டு ஒரு நாளும் அசைஞ்சு விடவே மாட்டான். மீனா பிறந்திருக்கே, மீனனுடைய திருமார்பில பிராட்டி இருப்பனான்னா கண்டிப்பா இருக்கும். இந்த பராசர பற்று அழகா சாதிப்பறான். மீனுடைய உடம்ப தடவி பார்த்தால் திருமேனி முழுக்க என்ன இருக்கும்? மீனோட உடம்ப தொட்டா வளவழான்னு தண்ணீர் தோண்டிட்டே இருக்கும். பெருமானுடைய திருமேனி இருக்கும் இல்ல சிவன் நாராயணந்து, அதை தொட்டு பார்த்தா அதே போல வளவழான்னு ஸ்ரீதேவி தான் இருப்பலாம். மீனனுடைய உடம்பு முழுக்க தண்ணீரை போலே பகவானுடைய திருமேனி முழுக்க ஸ்ரீதேவினா அவன் எந்த அவதாரம் எடுத்தா அவன் மறைஞ்சு பட போறப்போ என்னன்னைக்கும் அவள் உண்டு. அப்ப அஜஹத் சஸ்வபாவதா, என் பெருமகள்ல ஒண்ணு கூட குறையாமல் பிறக்கிறேன் அர்ஜுனா, அந்த சந்தேகம் உனக்கு வேண்டாம். இது 2வது கேள்விக்கு 2வது பதில். ஆக குறைத்துக் கொள்வதே இல்லை. ஆழ்வார் ஒரு பாசுரத்துல காட்டினார், ஸ்ரீமன் நாராயணன் அங்க இருக்கிறவன் கேசவன். கேசவன்னா நல்ல முடி அழகு, சிகை அலங்காரம் வச்சிருக்காரு இல்லையோ, பிரசஸ்த கேச பாசகா கேசவா. அவனை சொன்னா நியாயம். கண்ணன கேசவன் சொல்லட்டன் நியாயம், ராமன கேசவன் சொல்லட்டன் நியாயம். ஆழ்வார் என்ன பாடினார் தெரியுமா? பாசன் என்ன நீரில் வாழும் ஆமையான கேசனேன்னர். கூர்மாவதாரம் பண்ணிருக்கான் பெருமான். அவனை பார்த்து பாடிட்டு இருக்கார் ஆழ்வார். என்ன கேசபாசம், என்ன கேசபாசம், கூர்மத்துக்கு இப்படி அப்படி அலை. எங்க அலையும்? கூர்மத்துக்கு ஒரே ஒரு தனி முடி கூட இருக்க போறது இல்ல. ஆனா அதுக்கு ஆமையான கேசனேன்னா, அவன் ஆமையா பிறந்தாலும் கேசவன் தான், வராகமா பிறந்தாலும் கேசவன் தான், மொட்டையடித்து கொண்டு பிறந்தாலும் கேசவன் தான். என கேசவன்கிற தன்மை பகவானை விட்டு மாறவே மாறாது. அஜஹத் ஸ்வஸ்வபாவதா, தம் பெருமகள்ல ஒண்ணு கூட குறையாமல் பிறக்கிறான் எம்பெருமான். வாமனமூர்த்தி பிறந்தான் பிரம்மச்சாரி, மாயா மாணவகன். இந்த சின்ன உருவத்தோட மகாபலி யஜ்ஞவாட்டத்துக்கு நடந்தானோ இல்லையோ, இங்க திருமார்பல பெரிய பிராட்டி வீத்திருந்தான். அவன் கிளம்பின அப்புறம்தான் ஞாபகமே வந்தது, பிரம்மச்சாரி வேஷம் போட்டுட்டுனா இங்கேருந்து நாம போறோம். தான் கைப்பிடித்த மனைவிய திருமார்பலையே உட்காத்தி வச்சிருந்து பிரம்மச்சாரின்னு வேஷம் போட்டு போயின்னோம்னா யார் நம்புவா நம்மள பார்த்து? தேவி, ஒரு 10 நாள் உம்முடைய பிறந்தகத்துக்கு எழுந்துருடினா தேவலை. இப்போ என் காரியம் முடிஞ்ச அப்புறம் தேவரீர் திரும்பி வரலாம். ஒரு 10 நாள் துக்தாப்தி சமுத்திரராஜன் இடத்துல தானே பிறந்தார். இவர் சமுத்திரராஜன் இடத்துல போய் கொஞ்சம் சீராடி பாராடி முடிச்சுட்டு அப்புறம் வாரும், நான் போய் அதுக்குள்ள இந்த மகாபலிக்கு இந்திரன் காரியத்தை முடிச்சுட்டு திரும்பி வந்துடுறேன் சொன்னான் பெருமான். அவ மெதுவா பதில் சொன்னா, நீ பிரம்மச்சாரியா போ, இல்ல சந்நியாசியாவே போ, இந்த இடத்தை விட்டு நான் இறங்குறதா இல்லை. நீ எப்படி போனா நமக்கு என்ன? இந்த இடம் என்னுடையது, என் அந்தப்புறம். அகலகில்லே நிறையும் என் அலர்மேல் மங்க உரமார்பா,
நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. பேயாழ்வார் முதல்ல எதை பார்த்தார்? பொய்கையாழ்வார் விளக்கேத்தினார் வையந்தகழியா வார்கடலே நெய்யாக. பூதத்தாழ்வார் விளக்கேத்தினார் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக. பேயாழ்வார் பார்த்துட்டார். பார்த்தவர் முதல் பாஷர் என்ன பண்ணார்? திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழுமறுக்க நனிநரமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கங் கை கண்டேன் என் ஆழிவண்ணன் பால். என் பெருமானிடத்துல எதை பார்த்தேன்னார்? தங்கன் சக்கரம் கதையெல்லாம் அப்புறம் திருக்கண்டேன். திருவ நேர இந்த இடத்துல பார்த்துட்டேன்னு முதல் சப்தம் சொன்னாரோ இல்லையோ. ஒரே ஆழ்வார் ஞாபகம் வச்சுங்கோ. திருவிழா ஆரம்பிச்சு திருவிழா முடிச்ச ஒரே ஆழ்வார் பெயாழ்வார் தான். மத்த 9 பேரும் கிடையாது. பாசுரன் திருக்கண்டேன் ஆரம்பம், கடைசியா பூமேல் திருன்னு பாட்டு முடிவு. ஏன்னா அது மண்டல அந்தாதி. அந்தாதின்னா முதல் பாட்டினுடைய கடைசி. நிறைய போட்டியெல்லாம் நடக்கிறாளோ இல்லையோ, அவ ஏதோ கண்டத்துல நடத்தலா, நாம இதுல பாத்துக்கணும். இப்ப இந்த போட்டியில கடைசி எழுத்துல ஒண்ணு கொண்டு போய் முடித்தோம்னா அடுத்த சப்தத்துல உடனே ஆரம்பினா இன்னைக்கு இவன் கண்டுபிடிக்க மாட்டான். இது 1000 பாசுரங்கள் ஆழ்வார்கள் பாடி வச்சுட்டு போயிருக்கா. முதல் பாசுரம் முடிந்தால் அடுத்த பாசுரம் தொடங்குமே. அப்ப திருவிழா ஆரம்பிச்சா திருவிழா முடியும், பூமேல் திருன்னு முடியும். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு மறுபடியும் ஆரம்பிச்சிடும். ஒரு பாட்டினுடைய முடிவு அடுத்த பாட்டு ஆரம்பம் மட்டும் ஆச்சரியம் இல்ல, கடைசி பாட்டினுடைய முடிவு மறுபடியும் முதல் பாட்டினுடைய ஆரம்பமா இருக்கணும். அப்படி சுத்தி சுத்தி வர்றதான் மண்டலாந்தாதின்னு சொல்லுவா. இப்ப கடைசி பாசுரம் கண்ணின் சிறுத்தாம்பல் என்ன சொல்றோம்? அன்பன் தன்னை அடைந்தவர்கெல்லாம் அன்பன் தென்குருகூர் நகர் நம்பிக் அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார்பதி வைகுந்தம் காண்மினே. கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமா என்கிற மொழியோ. இது மண்டல அந்தாதி சுத்தி சுத்தி வரும். அதுல ஒரே ஆழ்வார் தான் திருவிழா ஆரம்பிச்சு திருவிழா தொடங்கினார். அதனால பார்த்தா ஸ்ரீதேவி நாச்சியார், நீ சன்னியாசியா கூட போய் எந்த ஆசிரமத்துல வேணா போ, இந்த இடம் என்னதுதான். அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது? அவன் என்ன அவதாரம் என்ன தசையில பிறந்தாலும் தன் பெருமகளிலே ஒன்று கூட குறைத்துக் கொள்வதே கிடையாது. அஜஹத் ஸ்வஸ்வபாவதா. இது 2வது முக்கியம். அடைய 2, 3, 4 மூணையும் சேர்த்து சொல்லிடுறேன். ஏன்னா 2வது ஸ்லோகத்துலதான் 3 கேள்வி 3 பதில் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையோ. ஸ்லோகார்த்தம் அப்புறம் சொல்றேன். 2வது கேள்வி என்ன? உன் பெருமகளை குறைத்துக் கொள்ளுகிறாயா? அன்று என்னுடைய கல்யாண குணங்களை குறைத்துக் கொள்ளாமலே பிறக்கிறேன், எந்த நிலையில பிறந்தாலும் சரி. அதுக்கு மேலே பிறக்கிறாய்னு எப்ப சொல்லிட்டியோ அப்ப என்ன போல ஒரு சரீரம் உனக்கு இருந்தாகணும். பாஞ்ச பௌத்திகமான சரீரம் என்னது? பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம். இந்த 5 சேர்ந்து தானே நம்முடைய சரீரம் ஆக்கியிருக்கு. 5 சேர் ஆக்கைன்னு சொல்லுவார்கள். 5 பொருட்கள் சேர்த்து பண்ணப்பட்ட சரீரம் இது. அப்ப பெருமான் திருவவதாரம் பண்றான்னா அவனுக்கும் இதே 5 சேர் ஆக்கையா? பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசத்தாலதான் உன்னுடைய திருமேனியும் பண்ணப்பட்டிருக்கா. அப்ப 3வது கேள்வி என்ன? உடல் செய்யப்பட்டது எதால்? இவ்வளவு தாழ்ந்து பேசுறேனே நினைச்சுக்க வேண்டாம், புரியணுங்கிறதுக்காக சொல்லிட்டேனே தவிர இந்த சொல்லே அடிய சொன்னது தப்பு. இப்போ திருமேனின்னு சொன்னதே ஆச்சரியம். அதுக்கு மேல செய்யப்பட்டதுங்கிற சொல்ல உபயோகமே படுத்திருக்க கூடாது. இருந்தாலும் புரியணுங்கிறதுக்காக இப்ப சொல்லிட்டேன். நம்முடைய உடல்ங்கிறது இன்னத்தால செய்யப்பட்டதுங்கிற மொழியோ. பெருமானுடைய திருமேனி எண்ணத்தால செய்யப்பட்டதுன்னு பேசுறதே கிடையாது. பேசினா சிவஜன்மூணத்துல புலலோகாச்சாரர் சாதித்தார், அத்தை மாத்திரு யோனி பரீட்சையோடு ஓக்கும். பெருமானுடைய திருமேனி எத்தால பண்ணப்பட்டிருக்குன்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தா என் தாயாருக்கு நான் பிறந்தேனான்னு ஆராய்ச்சி பண்ணுகிறா போலே. அது அத்தோட ஓக்கும்னு ரொம்ப கேவலமா சொல்லிட்டு போட்டார் புலலோகாச்சாரர். அதனால அது பேசுறது இல்லை. அதே போலத்தான் ஆழ்வார்கள் எந்த ஜாத்தியில பிறந்தான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தா மாத்ருயோனி பரீட்சையோடு ஓக்கும். ஆழ்வார்களுடைய 4000 பாசுரங்கள் தமிழ்ல இருக்கேன்னு கேவலமா பேச ஆரம்பித்தா மாத்ருயோனி பரீட்சையோடு ஓக்கும். இந்த 3 விஷயத்த பாசுரம் பேசவே கூடாது. வீட்டின்ப இன்பப்பாக்களில் திரவிய பாஷா நிரூபண சமம், இன்பமாரியல் ஆராய்ச்சி. இந்த ஆச்சாரிய ஹிருதயத்தில் அழகிமணவாள பெருமாள் நாயனார் சாதித்தார். என்னைக்கும் பெருமானுடைய திருமேனி எத்தால பண்ணித்துன்னு விசாரிக்கவே விசாரிக்காதே. சரி, ஆனாலும் சாஸ்திரத்துக்காக விசாரிக்க வேண்டியிருக்கோம் இல்லையோ. எதுக்காக விசாரிக்க வேண்டியிருக்குன்னா கடைசி பட்சம் என்ன போல மோசம் இல்லேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. வேற எதுக்காக விசாரிக்க வேண்டாம். இல்லைன்னா இவனை போல பாஞ்ச பௌத்திகம் நினைச்சுட்டான்னா இல்லை. பின்ன எத்தால பண்ணப்பட்டிருக்கு? பஞ்ச உபனிஷன்மயம், பஞ்ச சக்தி மயம். நம்ம மேனிக்கு பிராகிருத்தமான மேனின்னு சொல்லுவா, அவனுடையத அப்ராகிருத்தமான திருமேனின்னு சொல்லுவா. அப்ராகிருத்தம்னா பிரகிருதிங்கிறது மூல பிரகிருதி, அதுல இருந்து மகான், அதுல இருந்து அகங்காரம், இதெல்லாம் தத்துவங்கள் உற்பத்தி ஆறுதோ இல்லையோ. இதெல்லாம் பிராகிருத்தம். பிராகிருத்தம் ஆனா இதெல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது பகவானுடைய திருமேனி, அப்ராகிருத்தம். பஞ்ச சக்தின்னு சொல்லுவார்கள். பரமேட்டி, புமான், நிவிருத்தகா, விஸ்வஹா, சர்வம். இந்த 5ங்கிற சக்தி சேர்ந்துதான் பெருமானுடைய திருமேனி ஆகியிருக்குமே தவிர நம்ம போல 5 பூதங்களாலே ஆனது கிடையாது.
நம்மது பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம். ஆனா அவனுடையது பஞ்ச சக்திமயமான திருமேனி. ஆக எந்த மேனியோட பிறக்கிறா என்ன போலையான இல்ல சுத்த சத்வமயத்வஞ்ச, சுத்த சத்வமயமான திருமேனின்னு சொல்லுவா. அப்ப நம்மளுது என்ன மிஸ்ர சத்துவம். மிஸ்ர சத்துவம்னா சத்துவம், ரஜஸ், தமஸ், இந்த முக்குணங்களும் சேர்த்து இருக்கு நம்ம உடம்பு. ஆனா அவன் திருமேனி சத்துவம் சத்துவம் சத்துவம். அதை தவிர வேற ஒண்ணு அவன் திருமேனியில் கிடையாது. சுத்த சத்வமயத்வஞ்ச. அடுத்தது 4வது கேள்வி. இரண்டாவது என்ன பார்த்தோம்? பெருமகளிலே குறையாமல் பிறக்கிறான். 3வது என்ன பார்த்தோம்? திருமேனி சுத்த சத்வமயம். அடுத்தது 4வது கேள்வி கேட்டா ஸ்வேச்சா மாத்திர நிதானதா. சரி, நான் பிறக்கிறேன்னு சொன்னா கர்ம என் கழுத்து பிடிச்சு தள்ளது, நான் பிறக்கிறேன். அதே போல உன்னையும் கர்மா தள்ளத்தான் பிறக்கிறாயா? என்ன கர்மம் தான் காலம் கனியணும். எனக்கு கர்மம் பார்த்துதான் இவன் இன்ன பிறவி எடுக்கட்டும், இன்ன பிறவி எடுக்கட்டான். மனசால தப்பு பண்ணா இன்னென்ன மாதிரி பிறப்பாளாம், வாக்கால் அபச்சாரப்பட்டா இன்னென்ன மாதிரி பிறப்பாளாம், கைகளால தப்பு பண்ணா இன்னென்ன மாதிரி பிறப்பாளாம். இதெல்லாம் பிறப்பார்கள் புராணத்துல சொல்லியிருக்கு. அப்ப நான் பண்ண கர்மா தானே என் பிறவியே முடிவெடுக்கிறது. என் கர்மா என் பிறவியை முடிவு பண்றா போலே உனக்கும் கர்மா பிடிச்சு தள்ளத்தான் பிறக்கிறாயா? இது 4வது கேள்வி. இல்ல ஸ்வேச்சா மாத்திர நிதானத்தா, இச்சை சங்கல்பத்தால பிறக்கிறேனே தவிர கர்மத்தாலே நான் பிறப்பவன் கிடையாது. ஆசைப்பட்டு தான் இச்சித்து பெருமான் பிறக்கிறானே தவிர தான் கர்மமுந்து அவன் பிறப்பது கிடையாது. இது 4வது கேள்விக்கு 4வது பதில். இந்த 2, 3, 4 மூணுமே சேர்த்து 2வது ஸ்லோகம். அதனாலதான் அர்த்தங்களை சேர்த்து சொல்லிட்டேன். இப்ப ஸ்லோகத்தை பார்ப்போம். அஜோபி சன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாம் ஆத்மமாயையா. அஜோபி சன், அஜஹா அபி சன். அஜஹான பிறப்பிலின்னு அர்த்தம், பிறக்காதவன் இல்லையோ. அஜோபி சன், நான் பிறக்காதவனாக இருந்து கொண்டே. அவ்யயாத்மா அபி சன், முடிவில்லாதவனாக இருந்து கொண்டே. பிறப்பும் கிடையாது, முடிவும் கிடையாது, ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. அஜோபி சன் அவ்யயாத்மா அபி சன் பூதானாம் ஈஸ்வரோபி சன். இந்த பூதங்கள் அத்தனைக்கு நானே நியந்தா. ஈஸ்வரனா நியமனம் பண்றவன் அர்த்தம். நானே நியமனம் பண்ணுபவனாக இருந்து கொண்டு பூதானாம் ஈஸ்வரோபி சன். இந்த சன்னுங்கிறது ஒரு இடத்துலதான் இருக்கு, இருந்து கொண்டேங்கிற அர்த்தத்திலே. அது கொஞ்சம் 3 இடத்துலயும் வச்சுடுங்க. அஜோபி சன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன்னு இருக்கும் இல்லையோ. அஜோபி சன் அவ்யயாத்மா அபி சன் பூதானாம் ஈஸ்வரோபி சன். பிறவாதவனாக இருந்து கொண்டே, முடிவில்லாதவனாக இருந்து கொண்டே, எல்லாருக்கும் ஈஸ்வரனாக இருந்து கொண்டே. அப்போ பிறக்கிற காலத்திலும் ஈஸ்வரனா இருக்கான்னு தெரிய சொல்லியோ. என்ன சொல்ல முற்படுறா? இப்போ நான் ஈஸ்வரன் ஸ்ரீவைகுண்டநாதனா இருக்கிறச்சே மட்டும் இல்ல, பிறக்கிற காலத்திலேயும் ஈஸ்வரன் தான். அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? பெருமகள் குன்றாமல் பிறக்கிறேன். நான் எப்பவுமே ஈஸ்வரன் தான் அர்ஜுனா. எப்பொழுது? இது அழகா கண்ணன் படி மெதுவா புரிய வைக்கிறதுக்காக பேசுறேன் அர்ஜுனிடத்துல. இப்ப நான் தேரோட்டியா இருக்கேனும் இல்லையோ, நீ ரத்தியா இருக்கே, நான் சாரதியா தானே இருக்கேன். இப்பவும் நான் தான் ரதி, நீ தான் சாரதிங்கிறான். இப்போ சொல்ல வந்தது அர்ஜுனிடத்துல என்னன்னா, என்னமோ நான் சாரதியா இருக்கேங்கிறதுக்காக என்ன சாரதின்னு நினைச்சுடாது அர்ஜுனா. உன்னை செலுத்துற சாரதி நானும், இப்ப நான் தான் ரதி. இந்த தேருக்கு சொந்தக்காரன் இப்பவும் நான் தான், தேருக்கு அடிமை இப்பவும் நீ தான். என்னுடைய நிலை எப்படி வேணா மாறலாம். அப்ப ஈஸ்வரன் எப்போ? சாரதியா இருந்தாலும் நான் தான் ஈஸ்வரன், ரதியா இருந்தாலும் நான் தான் ஈஸ்வரன். நான் சாரதியானேங்கிறதுக்காக என்னுடைய ஈஸ்வரத்தம் பட போறது கிடையாது. என்னைக்கு நானே ஈஸ்வரன். என் பெருமகள்ல குறைத்துக் கொள்வது கிடையாது. பூதானாம் ஈஸ்வரோபி சன். அடுத்தது எந்த திருமேனியோட பிறக்கிறேன்? பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய. ஸ்வாம் பிரகிருதிம் அதிஷ்டாய. ஸ்வாம் எனக்கே உரித்ததான, பிரகிருதிம் அப்ராகிருதமான திருமேனியை, அதிஷ்டாய நிலையாக எடுத்து கொண்டு. அப்ப எப்படி பிறக்கிறேன்? எனக்கே உரித்தான அப்ராகிருதமான திருமேனியை நிலையாக எடுத்துக்கொண்டு பிறக்கிறேன். பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய. எப்படி? சம்பவாமி ஆத்ம மாயையா. சம்பவாமி பிறக்கிறேன், ஆத்ம என்னுடைய, மாயையா சங்கல்ப சக்தியாலே பிறக்கிறேன். மாயா வயுனம் ஞானம்னு சொல்லுவா. மாயாங்கிற சொல்லு ஞானத்தை குறிக்கும், ஞானம்னா சங்கல்ப சக்தி. என் சக்தியால சங்கல்பத்தால பிறக்கிறேனே தவிர கர்மா பிறப்பது கிடையாது. அப்ப 3 அர்த்தங்களை சுட்டா இந்த ஸ்லோகத்திலே. அஜோபி சன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன், பெருமகள் குறையாமல் பிறக்கிறேன். அடுத்தது பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய, அப்ராகிருதமான திருமேனியோட பிறக்கிறேன். ஒன்ன போல பஞ்ச பூதங்களால் ஆக்கப்பட்ட திருமேனி அல்லை. கடைசியாக பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாம் ஆத்மமாயா, இச்சையால பிறக்கிறேனே தவிர கர்மமுந்த பிறப்பவன் கிடையாது. என்ன 3த்துக்கும் இந்த இடத்துல அர்த்தத்தை காட்டினான் கண்ணன். இந்த ஸ்லோகத்திலே
பூர்வாச்சாரியர்கள் பண்ணி பண்ணி வியாக்கியானம் பண்ணியிருக்கா. எத்தனை பக்கம் பக்கம் பக்கமா பார்க்கணும்னா இதுக்கே இன்னும் நம்ம 4 நாள் செலவழிக்கணும். அத்தனை அர்த்தம் இந்த ஸ்லோகத்துல வச்சுட்டா. அஜஹா அபி சன், பிறவாதவன் சொல்லிட்டாரு இல்லையோ, அதுல இருந்து நான் இன்னென்ன அதிகாரிகளை காட்டிலும் வேறுபட்டவன் சொல்லிட்டான். அப்புறம் அவ்வையாத்மா அபி சன், அதுல இருந்து சில பேரை காட்டிலும் வேறுபட்டவன் சொல்றான். ஈஸ்வரோபி சன், அதுல இருந்து வேறு சிலரை காட்டிலும் வேறுபட்டவன் சொல்றான். இப்ப பெருமான் எதை காட்டிலும் தன்னை வேறுபட்டவன் சொல்லிக்கிறான். ராமானுஜர் கத்தியத்திரயத்துல அப்பப்ப எழுதுவர், விடாம எழுதுவர். ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷணா, இந்த சொல்லு ராமானுஜருக்குன்னு இருக்கிற முத்திரை. ராமானுஜருடைய கிரந்தங்களை வாசிச்சோம்னா சிலதெல்லாம் படிச்சா அவரு தாங்கிறத உடனே துல்லியமா தெரிஞ்சு விடலாம். சுவாதீன திரிவித சேதனா சேதன ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி பேத, இது அவரேதான் எப்பொழுதுமே எழுதிட்டே இருப்பார். அதோடு இல்லாமல் அகிலகேய பிரத்தனீக கல்யாணீகத்தான, இதுவும் அவருடைய வார்த்தை. இதெல்லாம் எங்க வந்ததுன்னா இது ராமானுஜருங்கிறது உடனே தெரிஞ்சு விடலாம். இன்னைக்கும் அந்த கத்தியத்திரயத்தை பங்குனி உத்தரத்துக்கு ராத்திரி சுவாமி நம்பெருமானுடைய சன்னதியிலே பங்குனி உத்தரத்தன்னு பெருமானும் பிராட்டிய 2 பேரும் வீத்திருக்க ராமானுஜருடைய சார்பாக அத்தியாபக சுவாமிகள், சாதுவேஷ்டவர்கள் எல்லாரும் சேவிக்கிறார். ஸ்ரீரங்கத்திலே ராத்திரி 11:30 மணிக்கு நடக்கும் உற்சவம். நாள் முழுக்க சேர்த்தி 366 நாள் பெருமானும் பிராட்டியும் பிரிஞ்சிருப்பா. அவருக்கு தெற்கு வாசல், இவருக்கு வடக்கு வாசல். ஒரே ஒரு நாள் உறையூர் நாச்சியார் உற்சவம் நடக்கும், பங்குனி பிரம்மோற்சவம். அப்ப உறையூர் நாச்சியாருக்காக 6ஆம் உற்சவம் 7ஆம் உற்சவம் எழுந்தருள்வர். அந்த 6ஆம் உற்சவம் முடிச்சு நான் இங்கேருந்து வருவர். 8ஆம் உற்சவத்தனி ஓங்கி ஒரு சுத்துவர் 8 திருவீதியும் சுத்திட்டு அப்புறம் உடம்பு கிடம்பெல்லாம் ரொம்ப கலைஞ்சு போயிருக்கேன், ஆடி போயிருக்கேன் பெருமானுக்கு. அந்த வேகத்தோட பிராட்டினுடைய சந்நிதிக்குள்ளே 30ஆம் உற்சவம் காலை பங்குனி உத்தரத்தன்னு போறதுக்காக உள்ள புறப்படுவர். நாச்சியார் தடால்னு கதவை சாத்திருவள். நீ எங்க நேத்திக்கு போயிட்டு வந்தியோ அங்கேயே போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவாள் நாச்சியார். ஐயோ நேத்து எங்க போயிட்டு வந்தேன், போனியோ இல்லையோ உறையூர் நாச்சியார் இடத்தே போயிட்டு வா, அந்த இடத்திலே போயிரு. உறையூருங்கிற திவ்யதேசம் நிச்சுளாபுரி, திருப்பாண் ஆழ்வாருக்கு திருவவதார ஸ்தலம். அற்புதமான திவ்யதேசம். கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலன்னு நாகையழிகையார் பதிகத்திலே 10 பாசுரத்துல திருமங்கி ஆழ்வார் பாடினார். கோழியும் கூடலும்னா கோழின்னு சொன்னது இந்த உறையூரை, கூடல்னு சொன்னது மதுரை பட்டணத்தை. ஆச்சரியம் பாருங்க, திவ்யதேசத்துக்கு 10 பாட்டு உண்டு, 20 பாட்டு உண்டு, 100 பாட்டு உண்டு. ஒரே சொல், வேற பாட்டே கிடையாது இந்த 2 திவ்யதேசத்துக்கும். மதுரை பட்டணத்தை கூடல் முடிச்சுட்டார். மங்களாசாசன திவ்யதேசத்துக்குள்ள சேர்ந்து படுது. பாவம் இந்த திருவேங்கடமுடையான ஸ்ரீரங்கநாதனை 200 பாட்டு வச்சிருந்து நாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறது எப்படி? ஒரே சொல்லுல ஒரு திவ்யதேசமா சேர்ந்து படுத்து பாருங்க. கோழிங்கிறது உறையூரை, கூடல்ங்கிறது மதுரை பட்டணத்தை. அதுக்குன்னு என்னமோ ஸ்ரீரங்கன் 200 பாட்டு வாங்கிறதுனால வசத்தின்னோ, ஒரு பாசுரத்தினால உறையூர் மதுரை தாழ்ந்ததுன்னோ சம்பிரதாயத்துல கிடையாது. எல்லா திவ்யதேசங்களும் துல்லியம் துல்லியம் துல்லியம். ஆழ்வார்க்குடைய ஈரச் சொல்லுல ஒரு சொல்லு வந்திருந்தா என்ன, 200 பாட்டு வந்திருந்தா என்ன? திவ்யதேசம் திவ்யதேசம் தானே. ஆக கோழியும் கூடலும் என்ன, அது திருவுறையூர் திவ்யதேசம். உறையூருக்கே போயிட்டு வாரம். கதை வடச்சிறுவள் தாயார் ஸ்ரீரங்கநாச்சியார் வடக்கு வாசலில். பெருமாள் வேக வேகமா தன்னுடைய பல்ல கூட மூடு பல்லக்கிலே வந்து பாப்பர். 3 தடவை வந்து பாப்பர். தடால் தடால்னு கதவை சாத்திருவா, கதவை திறக்க மாட்டேன்னு விடுவள். இவர் இனிமே இவள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும், அப்பதான் சரிப்படுத்த முடியும் இவளை அப்படின்னு ஓரமா வந்து நின்றுடுவர். நின்று பேசுறதுக்கு ஆரம்பிப்பார். அங்க ஸ்ரீ பண்டாரிகள் நாச்சியாருடைய பிரதிநிதிகள், இங்க அரையர் சுவாமி பெருமானுக்கு பிரதிநிதி. ஒத்தருக்கு பேசுறதுக்கு ஆரம்பிப்பார். அவ முதல்ல சொல்லிடுவள், உன்னுடைய திருமுக மண்டலத்தை பார்த்தா குறியெல்லாம் அழிஞ்சிருக்கு, திருமண் காப்ப காணும் கோணாமானான்னு மாறி இருக்கு. உன்னுடைய திரு குழலை பார்த்தோம்னா அலை எரிஞ்சிருக்கு, கட்டு குழலை காணும். உன்னுடைய திருமேனில நிறைய குங்குமப்பூ மஞ்சள் காப்பெல்லாம் இழிச்சி இருக்கு. உன்னுடைய மாலையெல்லாம் பிஞ்சு பிஞ்சு உதிர்ந்து போயிருக்கு. உன்னுடைய திருமேனி முழுக்க அங்கங்க நகக்குறிகள்லாம் காணப்படுறது. அதனாலே எங்கு சென்றீரோ செல்லும். இதுதான் எனக்கு இருக்கிற சந்தேகம் விடுவோம். பெருமான், ஓ இதுதான் உன் சந்தேகமா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நேத்தி முழுக்க அடியார்களை ரட்சிக்கிறதுக்காக வேட்டையாடுறதுக்கு போயிருந்தேன். எத்தனை முச்செடிகள், எத்தனை புதர்கள், எத்தனை காடு, போறச்சே கிழிச்சதுதான் இத்தனையும். உன் குழந்தைகளை ரட்சிக்கிறதுக்காக நான் போயிட்டு வந்திருக்கேன். என்ன போய் இந்த மாதிரி சொல்லிட்டியே? அங்க போறச்செல்லாம் அவாவா ரட்சித்த உடனே எனக்கு குங்குமம் சாத்தி அர்ச்சனை பண்ணினார்கள். அந்த குங்குமம் தான் என் திருமேனில் இருக்கு. ஆயாசத்தோட 8 திருவீதி சுத்தி வந்திருக்கேன். தலையத்தனையும் கலந்து போயிட்டு பாரிஜாத புஷ்பம், நல்ல நல்ல புஷ்பத்தை எல்லாம் கொண்டு பெண்கள் எனக்கு அலங்காரம் பண்றேன்னு சொன்னா, சிசுரோபச்சாரம் பண்றேன்னு சொன்னா, பிராட்டி இல்லாம நான் அலங்காரம் பண்ணிக்கிறது இல்லை அப்படின்னு அத்தனை பேரும் தடுத்துட்டு உன் வீட்டு வாசல்ல நான் வந்து நின்றுட்டு இருக்கேன். இந்த மாதிரி நீ பேசலாமா? அடி எதையுமே இப்ப வீணா சொல்லல, அங்க நடக்கிறதான் ஒன்னொன்னையும் சொல்றேன். இப்போ இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு அற்புதமான உற்சவம். உள்ளே போக முற்பட ஒன்னுத்தையும் ஒத்துக்க மாட்டா. நடுவுல நம்மாழ்வார் எழுந்தருடுவர். அவர் போய் நேர நாச்சியார் இடத்துல நிற்பர். தேவி, நீ பண்றது உனக்கே சரியா படுறதா? உலகத்துக்கே அச்சம் மனம் நாடம் பயிர்ப்பு இத்தனையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய வேள்நீர். உனக்குத்தான் பொறுமையே பெரிய சொத்து.
அவர் அப்படித்தான் அப்படி இப்படி நடந்துட்டு இருப்பார். தேவரீருக்கன்னோ பொறுமை வேணும். தேவரீர் அவனோட பிரிந்து போய்விட்டால் நாங்கள் எப்பாடுபட நட்டம்